சார் கடகம் மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் நம்ம 12 லக்கணம் தெரியுது. எந்த லக்கணம் ஏஎல்பி லக்கணம் வேணாலும் போகட்டும். எனக்கு கடகத்தில் ராகு இருக்குது. இல்லைங்க சார் எனக்கு விருச்சிகத்தில் ராகு இருக்குது. இல்லை சார் எனக்கு மீனத்தில் ராகு இருக்குது சார். சார் எனக்கு ஜென்ம லக்கணத்தில் 11 ராகு சார். கன்னி லக்கணம் ஜென்ம லக்கணம் சார். எனக்கு 11 ராகுதசை எனக்கு ஓஹோன்னு இருக்கணும். ஆனால் எனக்கு ராகுதசை இல்லை. எனக்கு ஏஎல்பி லக்கணம் கன்னி லக்கணம் சார். எனக்கு 11 ராகு இருக்கு ஓஹோன்னு இருக்கும். எனக்கு கொடுக்குமான்னா கொடுக்காது. நீ தயவு செய்து நீங்கள் என்ன சார் எனக்கு எனக்கு தனுசு லக்கணம் சார். அட்டமத்தில் ராகுதசை சார் கெடுத்து போச்சு. நீ அட்டமத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த பாவகமாக வருதோ கடகம் உங்களுக்கு உதாரணமாக ஏஎல்பி லக்கணம் மேஷ லக்கணமாக இருக்குது. இப்போ 4ஆம் வீட்டில் ராகு இருந்துச்சு, ராகு தசை நடத்துனுச்சுன்னா வீடு வண்டி வாகனம் சொத்து சுகமெல்லாம் பெரும் யோகத்தை கொடுத்து உங்களை பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் அதான் சொல்கிறல்ல, ஒரு சாதாரண ஒரு பைக் வாங்க போவீங்க, ஒரு 50,000 ஒரு பைக் வாங்க போனால் 5 லட்சத்துக்கு பைக் வாங்குவீங்க. 10 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்க போனீங்கன்னா 25 30 லட்சம் 40 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்குவீங்க. எல்லாமே 3 மடங்கு 4 மடங்காக செலவு பண்ணி தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத ஜாமீன், தேவையில்லாத நிகழ்வுகள் கொடுத்து நீங்கள் கடகத்தில் ராகு இருக்குது, எனக்கு ராகு தசை நடந்துச்சு, ராகு புத்தி நடக்குது, நான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஏஎல்பி லக்கணம் என்ன லக்கணம் வேணாலும் போகட்டும். நீங்கள் அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் பேர் புகழ் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.